எல்லாருக்கும் வணக்கம். கதை போமா வித் ஆர்ஜி. நம்மளோட சேனலில் திரு ஷிவ் கேரா அவர்களுடைய யூ கேன் வின் புத்தகத்தை தமிழில் 20 நிமிஷமாக ஒரு பார்ட்டாக கேட்டுட்ருக்கோம். வாங்க இன்றைக்கி மேற்கொண்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதனுடைய சிறகின் பரப்பு மிக சிறியது. பறக்கும் விசை இயக்கவியலின்படி இந்த தேனி பறக்கவே முடியாது. ஆனால் ராட்சத தேனி இதனை அறியாது. அதனால் அது பறந்து கொண்டே இருக்கிறது. உங்களது வரன்முறைகளை நீங்கள் அறியாத போது நீங்கள் அதை தொடர்ந்து கடந்து அதிசயத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். பின்னோக்கி பார்க்கையில் உங்களுக்கு ஏதாவது வரன்முறைகள் இருந்ததா என்று அதிசயிப்பீர்கள். ஒருவருக்கு வரன்முறைகள் இருந்தால் அது சுயமாக சுமத்தி கொண்டதே ஆகும். கல்வியானது உங்களின் மேல் வரன்முறையை திணித்திட அனுமதிக்காதீர்கள். உங்களுக்கு பணமாகவோ பொருளாகவோ திருப்பி தர முடியாதவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கள். டாக்டர் கார்ல் மெனிங்கர் என்ற உலக பிரசித்தி பெற்ற மனோதத்துவ மருத்துவரிடம் ஒருமுறை நரம்பு தளர்ச்சியால் பாதிக்கப்பட போகின்ற ஒருவரை பற்றி நீங்கள் அறிந்தால் அவருக்கு நீங்கள் என்ன ஆலோசனை சொல்வீர்கள் என்று கேட்டார்கள். அவையோர் எல்லோரும் டாக்டர் மெனிங்கர் ஒரு வல்லுநரை ஆலோசிக்க சொல்வார் என்று எதிர்பார்த்தனர். ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை. வீட்டை பூட்டிக் கொண்டு நகரின் அடுத்த பகுதிக்கு சென்று யாருக்கு உதவி தேவையோ அவரை தேடி அந்த மனிதருக்கு உதவுங்கள் என்று நான் அறிவுரை சொல்வேன். இப்படி செய்வதன் மூலமாக நமது சொந்த பிரச்சனையிலிருந்து வெளிவந்து விடலாம் என்று சொன்னார். அதிக நேரம் நாம் நமது சொந்த பிரச்சனையில்தான் மூழ்கி இருக்கிறோம் இல்லையா? ஒரு தன்னார்வ தொண்டனாக இருங்கள். அது சுயமதிப்பை உருவாக்கும். பிறர் நமக்கு உதவ வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்ப்பது போல நீங்களும் பிறருக்கு உதவுவது மன திருப்தியை தரும். இந்த நல்ல உணர்வே உயர்ந்த சுய கௌரவத்தை பிரதிபலிக்கிறது. எதையும் எதிர்பார்க்காமல் பிரதிபலனை விரும்பாமல் கொடுப்பது ஒருவரது சுய கௌரவத்தை உயர்த்துகிறது. ஒரு சிறந்த குணம் உள்ளவர் பெறுவதற்கு மட்டுமல்ல கொடுப்பதற்கும் உள்ள தேவையை உணர்ந்திருப்பார். பாராட்டுகளை கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவும் கற்றுக்கொள்ளுங்கள். உண்மையான பாராட்டுதலை கொடுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் தவற விட்டு விடாதீர்கள். முக்கியமான வார்த்தை உண்மையான என்பதை நினைவு கொள்ளுங்கள். மற்றவர்கள் உங்களுக்கு பாராட்டுதலை தந்தால் உங்களுக்கு நன்றி என்ற சொற்களை சொல்லி அதை அன்புடனும் கனிவுடனும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே பணிவின் அறிகுறியாகும். பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். நமது நடத்தைகளுக்கும் செயல்களுக்கும் பொறுப்பேற்பதும் சாக்கு போக்குகளிலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்வதும் அவசியம். ஆசிரியரையோ அல்லது பாடத்தையோ விரும்பவில்லை என்பதற்காக தேர்வில் தோல்வி அடைகிற மாணவரை போல் இருக்காதீர்கள். யாரை அவன் அதிகமாக புண்படுத்துகிறான்? நாம் பொறுப்பேற்க வேண்டும். பிறரை பழி சொல்வதை நிறுத்த வேண்டும். பிறகுதான் உற்பத்தி திறனும் வாழ்க்கை தரமும் மேம்படும். நமது உரிமைகள் நமது கடமைகளை விட பெரிதாக இருக்க முடியாது. நமது பொறுப்புகளை நிறைவேற்றும் வரைதான் நமது உரிமைகளை நாம் பாதுகாக்க முடியும். ஜான் எஃப் கென்னடி. நமக்கும் குடும்பத்திற்கும் வேலைக்கும் சமுதாயத்திற்கும் சூழலுக்கும் பொறுப்பேற்க கடமைப்பட்டுள்ளோம். மரங்களை நடுவதாலும் மண்ணரிப்பை தடுப்பதாலும் இயற்கையின் அழகை பாதுகாப்பதாலும் நாம் பசுமைக்கு வளம் சேர்க்கலாம். நாம் போவதற்கு இன்னொரு உலகம் நமக்கு இருப்பது போல் நாம் வாழ முடியாது. தினந்தோறும் வாழ்வதற்கு சிறந்த இடமாக இந்த உலகை ஆக்குவதற்காக நாம் எதையாவது செய்தாக வேண்டும். நாமே எதிர்கால சந்ததியினருக்கு பாதுகாவலர்கள் ஆகும். நாம் பொறுப்பாக நடந்து கொள்ளவில்லை என்றால் நம்மை எப்படி வருங்கால சந்ததியினர் மன்னிப்பார்கள்? ஒருவரது வாழ்நாள் சராசரியாக 75 வருடங்களாக இருந்தால் இப்போது உங்களுக்கு 40 வயது என்று வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் இன்னும் உயிர் வாழ்வதற்கு 365 நாட்கள் × 35 வருடங்கள் இருக்கின்றன. உங்களுக்குள் இப்படி கேள்வியை கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த மீதமுள்ள நாட்களில் நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? பொறுப்பை ஏற்பதாலும் அல்லது சேர்த்துக்கொள்வதாலும் நாம் நம்மை மிகவும் மதிப்பு வாய்ந்தவர்கள் ஆக்கிக் கொள்கிறோம் இல்லையா? கட்டுப்பாட்டை பயிற்சி செய்யுங்கள். பிராக்டிஸ் டிசிப்ளின். சுய கட்டுப்பாடு மகிழ்ச்சியை கொள்வதில்லை, ஆனால் உருவாக்குகிறது. தனித்திறமையோடும் திறனோடும் இருப்பவர்களாக இருந்தும் வெற்றி பெறாமல் இருக்கும் மக்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். அவர்கள் அதனால் விரக்தி அடைகிறார்கள். இந்த விரக்தி அவர்களது வியாபாரத்தையும் அவர்களது உடல்நிலையும் பிறருடன் உள்ள உறவு முறைகளையும் பாதிக்கிறது. அவர்கள் அதிருப்தி அடைந்து அதிர்ஷ்டத்தை குறை சொல்வார்கள். தங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் தங்கள் கட்டுப்பாடின்மையே காரணம் என்பதை அவர்கள் உணர்வதில்லை. இலக்குகளை அமைத்துக் கொள்ளுங்கள். செட் கோல்ஸ். தெளிவாக வகுக்கப்பட்ட இலக்குகள் ஒருவருக்கு போக வேண்டிய வழி பற்றியும் அவரது இலக்குகளை அடைந்ததும் முழுமையாக நிறைவேற்றிவிட்டோம் என்ற உணர்வையும் தரும். இலக்குகளை விட முக்கியமானவை எவை என்றால் குறிக்கோளும் தொலைநோக்கு பார்வையும் ஆகும்.
இது வாழ்விற்கு அர்த்தத்தையும் நிறைவையும் தருகின்றது. நமது இலக்குகளை அடைவதனால் நாம் என்ன பெறுகிறோம் என்பதை விட நாம் என்னவாகி இருக்கிறோம் என்பதே முக்கியம். இந்த என்னவாகி இருக்கிறோம் என்பது நல்லதொரு உணர்வை நமக்கு தருகிறது. இதுவே சுய கௌரவம் பற்றியது. இலக்கு அமைத்துக் கொள்வதில் நாம் யதார்த்தமாக இருக்க வேண்டும். யதார்த்தமற்ற இலக்குகள் நிறைவேற்றப்படாமல் இருந்து விடுகின்றன. இது தாழ்வான சுய கௌரவத்திற்கு இட்டு செல்கின்றது. மாறாக யதார்த்தமான இலக்குகள் நம்மை ஊக்குவித்து உயர்வான சுய கௌரவத்தை உருவாக்குகின்றன. உயர்ந்த ஒழுக்க பண்புகள் உடைய மக்களோடு சேருங்கள். உங்களது நற்பெயரை காக்க விரும்பினால் நல்லவர்களோடு சேர்ந்திருங்கள். ஏனென்றால் கெட்டவர்களோடு இருப்பதை விட தனியாக இருப்பது மேல். ஜார்ஜ் வாஷிங்டன். நட்பை சோதித்தல். சகாக்களின் வடிவிலேதான் எதிர்மறை பாதிப்புகள் வரும். நீ எனக்கு நண்பனா இல்லையா என்று கேட்பார்கள். உண்மையான நண்பர்கள் தன் நண்பர்கள் புண்படுவதை என்றுமே சகித்துக் கொள்ள மாட்டார்கள் என்பதை நினைவு கொள்ளுங்கள். என் நண்பன் ஒருவன் அளவுக்கு அதிகமாக குடித்திருந்தால் நான் நிச்சயமாக அவனை கார் ஓட்ட அனுமதிக்க மாட்டேன். நான் நண்பனை இழப்பதை விட நட்பை இழக்க தயாராக இருக்கிறேன். மற்றவர்கள் தங்களை ஏற்றுக்கொள்வதற்காக வேண்டி பல தவறான செயல்களை செய்வதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இது இன்பமாக இருக்கிறது என்று சொல்லும்போது அதுவே துன்பமாகிவிடும் என்பது உணர்வதில்லை. சகாக்களின் கட்டாயம் என்று தொடங்குவதெல்லாம் உண்மையில் நட்பின் ஒரு சோதனையே ஆகும். நீங்கள் பிரச்சனையில் இருக்கும்போது அவர்கள் எங்கே இருப்பார்கள்? எவ்வளவு தூரம் அவர்கள் உங்களுக்கு உதவ வருவார்கள்? இன்று அவர்களுக்கு உதவும் குணம் இல்லாவிட்டால் நாளை அந்த குணம் அவர்களுக்கு இருக்குமா என்பது பெரிய கேள்வியாகும். ஒழுக்க பண்புள்ள மக்களுடன் சேர்ந்திருப்பது சுய கௌரவத்தை வளர்க்க துணை செய்யும். சகாக்களின் கட்டாயம். எது தங்களுக்கு சரி என்று படுகிறதோ அதற்கு தோள் கொடுக்கிற விருப்பத்தை விட ஒரு மந்தையோடு சேர்ந்திருக்கும் விருப்பம் பலமாக இருந்தால் அவர்களிடம் தைரியமும் பண்பும் இல்லை என்பது நிச்சயமாகிறது. இதில் பிரச்சனை குறைவு. வாழ்வை ஓட்டுவதற்கு அவர்களுடன் இணங்கி போவது என்பது ஒரு பாதுகாப்பான வழிதான். இது சகாக்களை சந்தோஷப்படுத்தும், நகைப்புக்கு உள்ளாகின்ற அபாயத்தை தவிர்க்கும். இங்கேதான் உயர்ந்த சுய கௌரவம் உள்ள ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுவே சிறுவர்களிடமிருந்து பெரியவர்களை பிரித்து காட்டுகிறது. உதாரணங்கள்: பள்ளி சிறுவர்கள் இணங்கி போவார்கள். ஏனென்றால் அவர்கள் நகைப்புக்கு ஆளாகாமல் இருக்க விரும்புகிறார்கள். அவர்கள் விடை தருவதில்லை. ஏனென்றால் பிறர் அவர்களை பார்த்து கேலி செய்து விடுவார்கள் என்பதற்காக. தொழிற்சாலை தொழிலாளர்கள் தங்களது சகாக்களை சந்தோஷப்படுத்த தங்கள் செயல்திறனை குறைப்பார்கள். கொஞ்சமாக மாடரேஷன். பலரும் கொஞ்சமாக இருக்கும் வரை இது சரியே, நான் சிறிது முயற்சி செய்துவிட்டு பிறகு விட்டு விடுகிறேன் என்று சொல்வார்கள். கேள்வி என்னவென்றால், கொஞ்சமாக செய்தால் ஏமாற்றுவதும், பொய் சொல்வதும், திருடுவதும், போதைப் பொருள் உட்கொள்வதும், கள்ள உறவுகள் வைத்துக் கொள்வதும் சரியாகிவிடுமா என்ன? சிலர் நான் விருப்பப்படும் போது என்னால் இதை விட்டுவிட முடியும் என்று எப்போதும் நியாயப்படுத்த பார்ப்பார்கள். மனத்திட்பத்தை விட எதிர்மறை பாதிப்புகள் மிக மிக சக்தி வாய்ந்தவை என்பதை அவர்கள் உணரவில்லை. உங்களுடைய மன ஊக்கம் உங்களையே சார்ந்திருக்கட்டும், மற்றவர்களை அல்ல. ஒரு நாள் யாராவது ஒருவர் மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருந்து என்னை கூப்பிட்டு, இந்த உலகிலேயே மிக சிறந்த மனிதர் நீங்கள்தான், நீங்கள் மிக சிறப்பாக வேலையை செய்கிறீர்கள், உங்களை ஒரு நண்பர் என்று அழைப்பதால் நான் கௌரவிக்கப்படுகிறேன் என்று சொன்னால் அவர் சொல்வது உண்மை என்பதை நான் அறிவேன். இது என்னை எப்படி எண்ண வைக்கும்? என்னை பற்றி மிகவும் பெரிதாக எண்ண வைக்கும். ஆனால் அடுத்த நாள் அதே மனிதர் ஏதோ ஒரு கோபத்தில் போனை எடுத்து, ராஸ்கல், ஏமாற்றுக்காரா, கிறுக்கா, இந்த ஊரிலேயே நீதான் மிகப்பெரிய மோசடிக்காரன் என்று சொன்னால் இது என்னை எப்படி எண்ண வைக்கும்? மோசமாக எண்ண வைக்கும். ஆகவே முதல் நாள் அவர் நீதான் மிக சிறந்த மனிதன் என்று சொன்னபோது நான் பெரிதாக எண்ணுகிறேன். அடுத்த நாளே அவர் நீ ஒரு போக்கிரி என்றவுடன் நான் மோசமாக உணர்கிறேன். யார் எனது வாழ்வை கட்டுப்படுத்துவது? நிச்சயம் அவர்தான். இந்த வழியில்தான் வாழ்க்கை முழுவதும் நான் வாழ வேண்டுமா? இல்லவே இல்லை. இது வெளிப்புறமாக உந்தப்படுவதால் ஏற்படுகிறது. நான் என் மனதால் உந்தப்பட விரும்புகிறேன். அவர் என்னை கூப்பிட்டு நான் தான் சிறந்த மனிதன் என்று சொல்லும்போது அத்தகைய சொற்களை கேட்க மிக நன்றாகவே இருக்கிறது. ஆனால் அவர் அத்தகைய சொற்களை சொல்லாமல் இருந்தாலும் கூட என் சொந்த மதிப்பீட்டில் நான் எப்போதும் நல்ல மனிதன்தான். அடுத்த நாள் அவர் என்னை கிழித்தெறிந்தாலும் என்னுடைய சொந்த மதிப்பீட்டில் நான் இன்னமும் நல்ல மனிதன்தான். நீங்கள் என்னை கோபம் கொள்ள வைக்கிறீர்கள் என்று தொடரை மக்கள் சொல்லும்போது கட்டுப்பாடின் மையம் வெளிப்புறமானது. ஆனால் நான் கோபமாக இருக்கிறேன் என்றால் கட்டுப்பாடின் மையம் உள்புறமானது. உங்களது அனுமதி இல்லாமல் யாருமே உங்களை தாழ்வாக எண்ண வைக்க முடியாது. எலினோர் ரூஸ்வெல்ட். இது ஒரு இந்திய சாதுவை பற்றிய கதை.
ஒரு வழிப்போக்கன் வாய்க்கு வந்தபடி அந்த சாதுவை திட்டினான். அந்த சாதுவோ அந்த வழிப்போக்கனிடம் எத்தனை கெட்ட வார்த்தைகள் இருக்க முடியுமோ அத்தனையும் கூறி முடிக்கும் வரை சிறிதும் கலங்காமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார். அவர் அவனிடம் கொடுக்கின்ற எதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் அது யாரை போய் சேரும் என்று கேட்டார். அந்த மனிதன் அதை கொடுத்தவனுக்கே போய் சேரும் என்று பதிலளித்தான். அந்த சாது, நீ கொடுத்ததை நான் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் என்று சொல்லியபடியே அந்த மனிதன் திகைத்து நிற்கும்படி விட்டுவிட்டு அவ்விடத்தை விட்டு சென்றார். அந்த சாது தமது மனதால் உந்தப்பட்டவர். வெளிப்புற மூலங்களை நாம் பழி சொல்லி கொண்டிருக்கும் வரை நமது துயரங்கள் தொடரத்தான் செய்யும். நாம் எதற்கும் இயலாத நிலையில் உள்ளதை உணர்வோம். நமது உணர்ச்சிகளுக்கும் பண்புகளுக்கும் நாம் பொறுப்பேற்கும் வரை நாம் மாறவே முடியாது. முதல் நிலையாக நாம் கேட்க வேண்டியது, நாம் ஏன் நிலை குலைய வேண்டும்? நான் ஏன் கோபமாக இருக்கிறேன்? நான் ஏன் மனமுடைந்திருக்கிறேன்? பிறகு அவற்றிலிருந்து வெளிவர தேவையான வழிமுறைகள் நமக்கு புலப்பட்டுவிடும். மகிழ்ச்சி என்பது நல்லவித சுய கௌரவத்தின் பலனாகும். மக்களிடம் எது அவர்களை சந்தோஷப்பட வைக்கிறது என்று கேட்டால் எல்லா விதமான பதில்களும் உங்களுக்கு கிடைக்கும். பெரும்பாலானவை உலகியல் சந்தோஷங்களை பற்றிய, உலகில் விஷயங்களை பற்றி இருக்கும். ஆனால் அது உண்மை அல்ல. சந்தோஷம் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதில் இருக்கிறது, நாம் என்னென்ன பெற்றிருக்கிறோம் என்பதில் இல்லை. ஒருவருக்கு வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லாது இருக்கலாம். இதற்கு நேர்மாறானதும் உண்மையாகும். சந்தோஷம் உள்புறமானது. இது ஒரு பட்டாம்பூச்சி போன்றது. நீங்கள் அதற்கு பின்னால் ஓடினால் அது பறந்து போய்கொண்டே இருக்கும். நீங்கள் அசையாது நின்று விட்டால் அது வந்து உங்களது தோள்பட்டையில் அமர்ந்து கொள்ளும். மகிழ்ச்சி தரும் மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள். டெவலப் அ மைண்ட் செட் தட் பிரிங்ஸ் ஹாப்பினஸ். மனக்கசப்பு என்பது உணர்வு பூர்வமான தோல்வியின் அறிகுறியாகும். அது நல்லது செய்கிற நமது திறனை முடக்கிவிடும். உங்களது சொந்த தரத்தை வகுத்து கொள்ளுங்கள். முதலில் உங்களுக்கு நீங்களே நேர்மையாக இருங்கள். உங்களுக்கு எதிரே நீங்களே போட்டியிடுங்கள். கீழ்வருவனவற்றை செய்யுங்கள். ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு சூழலிலும் நல்லதையே பாருங்கள். சந்தோஷமாக இருப்பது என்று முடிவெடுங்கள். விவேகமான முறையில் உங்களது சொந்த தரத்தை வகுத்து கொள்ளுங்கள். எதிர்மறை விமர்சனத்தால் சோர்வடையாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும் இன்பத்தை காண பழகுங்கள். எல்லா நேரமும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை என்பதை மறந்து விடாதீர்கள். உயர்வதும் தாழ்ந்து போவதும் வாழ்வின் அங்கங்களாகும். ஒவ்வொரு சூழலையும் நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எப்போதுமே ஏதாவதொரு பயனுள்ள பணியில் ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். உங்களை விட குறைந்த வாய்ப்புகளை பெற்றிருப்பவர்களுக்கு உதவுங்கள். கவலைகளில் இருந்து வெளிவர கற்றுக்கொள்ளுங்கள். அதையே நினைத்து கொண்டு இருக்காதீர்கள். உங்களையும் மற்றவரையும் மன்னியுங்கள். குற்ற உணர்வோ காழ்ப்புணர்ச்சியோ கொண்டிருக்காதீர்கள். உங்களுக்கு நீங்களே நல்லவித சுய அறிவுறுத்தல்களை தந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நீங்களே நல்லவித சுய பேச்சை தந்து கொள்ளும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். சுய அறிவுறுத்தல்கள் உள்மனதை செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் நமது நம்பிக்கை அமைப்பை மாற்றிவிடுகின்றன. நமது நடத்தை நமது நம்பிக்கை அமைப்பை பிரதிபலிக்கிறது. ஆகவே சுய அறிவுறுத்தல்கள் நமது நம்பிக்கை அமைப்பை செல்வாக்கு செலுத்துவதன் மூலம் நமது நடத்தையை மாற்றுகின்றன. இது சுய திருப்திப்படுத்தும் தீர்க்க தரிசனமாக ஆகிவிடும். உதாரணங்கள்: என்னால் இதை கையாள முடியும், என்னால் இதை செய்ய முடியும், நான் கணிதத்தில் தேர்ந்தவன், எனக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கிறது. நமது மிக பெரிய பலமே நமது மிகப்பெரிய பலவீனமாக ஆகிவிடலாம். மிகையான எந்த பலமும் பலவீனமாகிவிடும். உதாரணத்திற்கு, விற்பனையில் நன்கு பேசும் திறமை என்பது ஒரு பலமாகும். பேச்சு திறமையினால் ஒரு விற்பனையாளர் வெற்றிகரமாக விற்பதையும் பிறகு அதிகமாக பேசி விற்பனையை இழந்து விடுவதையும் பார்ப்பது ஒன்றும் அரிதானது இல்லை. அவர்களது பலம் விற்பனையில் நுழைய வழிவிட்டது. ஆனால் மிகையாக போனதும் அதுவே பலவீனமாக போய் அவர்கள் விற்பனையை இழக்க செய்தது. கேட்பது என்பது ஒரு பலமாகும். அதுவே மிகையாகி போனால் இவருக்கு கேட்க மட்டும்தான் தெரியும், பேச தெரியாது என்ற அர்த்தமாகலாம். இது ஒரு பலவீனமாகி விடுகின்றது. நமது மிகப்பெரிய பலவீனமே நமது மிகப்பெரிய பலமாக ஆகிவிடலாம். கோபப்படுவது பலவீனமாகும். அதையே ஒரு பலமாக எப்படி மாற்றி அமைக்கலாம்? ஒரு பெண்மணி குடிகார ஓட்டுநர்களுக்கு எதிரான தாய்மார்கள் என்ற சங்கத்தை உண்டாக்கினார். இந்த பெண்மணி ஒரு குடிகார ஓட்டுநரால் தனது குழந்தையை இழந்து விட்டார். அவர் எந்த அளவிற்கு கோபப்பட்டார் என்றால், சமுதாயத்தில் இம்மாதிரி காரியங்கள் நடப்பதை இனிமேலும் பொறுத்து கொள்ளப் போவதில்லை என்ற முடிவெடுக்கிற அளவிற்கு போனார். குடித்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை எதிர்ப்பதற்காக அவர் அமெரிக்கா முழுவதும் மக்களை திரட்டினார்.
இன்று அவரும் அவரது சங்கமும் ஒரு முக்கியமான சக்தியாகிவிட்டது. ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களுடன் சட்டத்தையே திருத்தும் தங்களது முயற்சியில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள். இது கோபம் போன்றது. எதிர்மறை உணர்ச்சியை நல்லது செய்கிற ஒரு பலமாக மாற்றுவது ஆகும். பொறுமையாக இருங்கள். ஒரே ஒரு தடவை நல்லவித அல்லது எதிர்மறை விஷயங்களுக்கு உட்படுவதால் எந்தவித மாற்றமும் இருக்காது என்று மக்கள் சொல்வதை பல முறை கேட்டிருக்கிறோம். இது உண்மை இல்லை. இந்த வித்தியாசம் வெளிப்படையாக தெரியாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. சீனாவில் முதல் 4 வருடங்களுக்கு ஒரு மூங்கில் செடியை நட்டு நீர் பாய்ச்சி உரமிடுவார்கள். அப்போது வளர்ச்சியின் வெளிப்புற அறிகுறி ஒன்றுமே தெரியாது. ஆனால் 5வது ஆண்டில் ஒரு சமயம் அந்த மூங்கில் 6 வாரத்தில் கிட்டத்தட்ட 90 அடி வளர்கிறது. 6 வாரத்தில் அந்த மூங்கில் மரம் வளர்ந்து விட்டதா என்ன? அல்லது நிலத்தடியில் இது வேர் விடுகின்றது என்பதற்கான வெளிப்புற அறிகுறிகள் இல்லாமல் போனாலும் கூட இது வளர்வதற்கு 5 வருடங்கள் எடுத்துக்கொண்டதா? வெளிப்படையான அறிகுறி இல்லாத போது யாராவது அதற்கு நீர் பாய்ச்சுவதையும் உரமிடுவதையும் நிறுத்திவிட்டிருந்தால் இது நிகழ்ந்திருக்க முடியுமா? நிச்சயமாக இல்லை. மூங்கில் மரம் பட்டு போயிருக்கும். நாம் இயற்கையிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே செய்தி மிக தெளிவாக இருக்கிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்து சரியானதையே செய்து கொண்டிருங்கள். பலன்கள் வெளிப்படையாக தெரியாமல் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களது எல்லா பலங்களையும் பலவீனங்களையும் பட்டியலிடுங்கள். வெற்றியாளர்கள் தங்களது எல்லைகளை அறிந்திருந்தாலும் தங்களது பலங்களையும் உணர்வார்கள். இத்தகையவற்றை நாம் அறியாத வரையிலும் அவற்றினை நாம் எப்படி வளர்த்திட முடியும்? நீங்கள் செய்ய விரும்பாததை விட நீங்கள் செய்ய விரும்புவதன் மூலம் நீங்கள் என்னவாக இருக்கும் என்று விரும்புகிறீர்களோ அதன் மேலும் கவனத்தை செலுத்துவீர். பலங்கள், பலவீனங்கள். ஆப்ரஹாம் லிங்கன் கூறிய கீழ்வரும் வார்த்தைகளை விட சிறப்பாக சுய கௌரவத்தின் முக்கிய அம்சங்களை நாம் வெளிப்படுத்திவிட முடியாது. உலகே, எனது மகன் இன்று பள்ளி செல்ல தொடங்குகிறான். உலகே, என் குழந்தையை கைப்பிடித்துக்கொள். அவன் இன்று பள்ளி செல்ல தொடங்குகிறான். எல்லாமே சில காலத்திற்கு அவனுக்கு அந்நியமாகவும் புதிதாகவும் இருக்கும். அவனை கனிவுடன் நடத்துவாய் என நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா, அவனது கூண்டில் இதுவரை அவன்தான் அரசன். அவன்தான் கொல்லைப்புறத்தின் தலைவனாக இருந்திருக்கிறான். நான் எப்போதுமே அவனது காயங்களுக்கு மருந்திட அவனை சுற்றியே இருந்திருக்கிறேன். நான் அவனை தேற்றி ஆறுதல் அளிக்க கூடவே இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போது எல்லாமே வித்தியாசமாக இருக்க போகிறது. இன்று காலை அவன் முன்வாசல் வழியாக இறங்கி நடக்கப் போகிறான். எனக்கு கையசிக்கப் போகிறான். போர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கொண்டிருக்கக்கூடிய பெரியதொரு சாகச பயணத்தை தொடங்கப் போகிறான். இந்த உலகில் வாழ்வதற்கு நம்பிக்கையும் அன்பும் தைரியமும் தேவை. ஆகவே உலகே, அவனது பிஞ்சு கைகளை பற்றி கொண்டு அவன் அறிய வேண்டிய விஷயங்களை நீ அவனுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அவனுக்கு கற்றுக்கொடு. உன்னால் முடிந்தால் மிருதுவாக கற்றுக்கொடு. எல்லா மக்களும் நியாயமானவர்கள் இல்லை. எல்லா ஆண்களும் பெண்களும் உண்மையானவர்கள் இல்லை என்பதை அவன் கற்றுக்கொண்டாக வேண்டும் என்பதை நான் அறிவேன். ஒவ்வொரு போக்கிரிக்கும் ஒரு நல்லவன் இருப்பான் என்பதையும் ஒவ்வொரு எதிரி இருக்கும் இடத்திலும் ஒரு நண்பன் இருப்பான் என்பதையும் அவனுக்கு கற்றுக்கொடு. மற்றவரை பயமுறுத்தி கொடுமைப்படுத்துபவரை மிக எளிதில் மண்ணை கவக்கூடியவர்கள் என்பதை அவன் சீக்கிரம் கற்றுக்கொள்ளட்டும். அவனுக்கு புத்தகங்களின் அற்புதத்தை கற்றுக்கொடு. வானத்தில் உள்ள பறவைகள், சூரிய வெளிச்சத்தில் தேனீக்கள், பசுமையான மலையில் உள்ள பூக்கள் போன்றவற்றின் சாகவதமான புதிர் நிலையை பற்றி சிந்திப்பதற்கு அவனுக்கு அமைதியான நேரத்தை கொடு. ஏமாற்றுவதை விட தோல்வியடைவது மிக மிக கௌரவமானது என்பதை அவனுக்கு கற்றுக்கொடு. மற்றவர்கள் அவனது சொந்த கருத்துக்களை தவறு என்று சொன்னாலும் அவற்றில் அவன் நம்பிக்கை வைத்திருக்கும்படி அவனுக்கு சொல்லிக் கொடு. மற்ற எல்லோரும் கூட்டமாக செல்லும்போது கூட்டத்தை பின்பற்றி செல்லாமல் தனித்தன்மையுடன் இருக்க தேவையான பலத்தை என் மகனுக்கு தர முயற்சி செய். மற்றவர்கள் சொல்வதை கேட்கும்படியும் ஆனால் உண்மை என்கிற பிரிப்பானில் கேட்கின்றவற்றையெல்லாம் வடிகற்றி அதிலிருந்து வருகின்ற நல்லவற்றை மட்டுமே எடுத்துக்கொள்ளும்படியும் சொல்லிக்கொடு. அவனது இதயத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஒருபோதும் விலை வைக்கக்கூடாது என்று கற்றுக்கொடு. சத்தமிடும் கூட்டத்திற்கு செவி சாய்க்காமல் அவன் எதனை சரியென்று நினைக்கிறானோ அதற்காக நின்று போராடும்படி கற்றுக்கொடு. உலகே, அவனுக்கு கனிவாக கற்றுக்கொடு. ஆனால் செல்லம் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் தீயிலிட்டு சோதிப்பதால் தான் உறுதியான எஃகு உருவாகிறது. உலகே, இது பெரிய ஆணைதான். ஆனால் உன்னால் என்னை என்ன செய்ய முடியும் என்று பார். அவன் அவ்வளவு அருமையான பையன். கையொப்பம், ஆப்ரஹாம் லிங்கன். செயல் திட்டம். தங்கள் பலவீனங்களை பலங்களாக மாற்றிய மனிதர்களின் வாழ்க்கை வரலாறுகளை படியுங்கள். நல்ல புத்தகங்களை படிப்பதையும் ஊக்கமூட்டும் முறைகளை கேட்பதையும்
ஒரு அன்றாட பழக்கமாக்கி கொள்ளுங்கள். எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராமல் உங்களது நேரத்திலோ அல்லது பணத்திலோ ஒரு பகுதியை ஒழுங்கான திட்டமிட்ட முறையில் ஏதாவது தர்ம காரியங்களுக்கு அர்ப்பணியுங்கள். தீய ஆதிக்கங்களிலிருந்து விலகியிருங்கள். நண்பர்களின் அன்பு தொல்லைக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். மனமார்ந்த பாராட்டுதல்களை கனிவுடன் கொடுப்பதற்கும் பெறுவதற்கும் பயிலுங்கள். உங்களது செயல்களுக்கும் நடத்தைக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள தொடங்குங்கள். அசௌகரியமாக இருக்கும் பட்சத்தில் கூட சுய கட்டுப்பாட்டை தவறாது கடைபிடியுங்கள். உயர்ந்த ஒழுக்க பண்புகள் உடையவர்களோடு சேருங்கள். படைப்பாற்றல் உள்ளவராக இருந்து உங்களது பலவீனங்களை உங்களது பலங்களாக மாற்றும் வழிகளை கண்டுபிடியுங்கள். பொறுமையுடன் இருங்கள். பலன்கள் கண்ணுக்கு புலப்படாத போதிலும் தொடர்ந்து செயலாற்றுங்கள். இதோட இந்த பகுதியை நம்ம முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கதைப்போமா வித் ஆர்ஜி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.